ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேவி ரெசிபி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க. சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது சீக் கபாப், சிக்கன் சீக் கபாப் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இது 350 கிராம் இருக்குங்க. 4 பீஸ் எடுத்திருக்கேன் நான். சரிங்களா, ஆளுக்கு ஒன்று 4 பேருக்கு 4 பீஸு. இதை நம்ம கட் பண்ணிப்போங்க. முதல்ல இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். ஓகே, இது சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கடாயை வச்சிட்டேன், அடுப்பத்தை வச்சிட்டேங்க. எண்ணெய் விட்டுடுறேன். ஏன்னா இதே கடாயில் நம்ம கிரேவியும் தாளிச்சிப்போம், அதனால் இதுலேயே ஃப்ரை பண்ணிடுறேங்க. ஒரு பீஸை 4 துண்டாக போடுறேன். ரெண்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு சொல்லுவாங்க லைட் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிடலாங்க. ஏன்னா திரும்பி நம்ம கிரேவியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். அதனால் இது சும்மா ஃப்ரை பண்ணாலே சாப்பிட்றலாம். அதுலேயும் போடுறதுனால கொஞ்சம் கிரேவியில் நல்லா உள்ளே ஏறுன்றதுக்காக அதுலேயும் குழம்புலேயும் போடுவோம். அதனால் இப்போ சும்மா லைட்டாக கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு இது ஏற்கனவே பதப்படுத்திட்டாங்க. இது ஆஃப் ஆயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி போடுவோம். பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை ஆல்ரெடி நம்ம முதல் போட்ட பேட்ச் நான் எடுத்துட்டேங்க. இது 2வது இருந்ததையும் போட்டுட்டேன். இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். நிறைய பேர் நம்ம சாதத்து கூட ஒரு பருப்பு குழம்பு, அது சாதாரணமாக குழம்பு வைக்கும்போது தொட்டுக்குன்னு சாப்பிட்ருப்போம். இல்லைன்னா ஸ்நாக்ஸாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதை அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க. குழம்பு எத்தனை பேர் வச்சுருப்பீங்கன்னு தெரியாதுங்க. இது நார்த்து சைடெலாம் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த குழம்பு. இப்போ நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போங்க. ஆல்ரெடி கடாய் சூடாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு செஞ்சுப்போம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுப்போங்க. 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காங்க, ஒரு 4 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, அதையும் சேர்த்துப்போங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலராக ஃப்ரை ஆகணுங்க. பார்க்கலாம். இப்போது நல்ல கோல்டன் கலராக எடுத்து பாருங்க. இந்த மாதிரி தாங்க ஆகணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் வதங்கிட்டோங்க. இப்போது 2 செகண்ட் ஆகிடுச்சுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக ஆகணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு டீஸ்பூன் காரசாரமான மிளகாய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. ஏன்னா கபாபில் உப்பு இருக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா ஒரு 2 செகண்ட் வதங்கட்டங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ஏன்னா மசாலா கருகிடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, அதையும் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றணும், கைவிடாமல் கிளறுங்க. தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்த்து சைடெல்லாம் இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருவாங்க. நம்ம வறுத்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்க சாப்பிட்ருவோம், அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் அவங்க இந்த மாதிரி நிறைய கிரேவி வகைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பால்ஸ் கிரேவின்னு சொல்லுவோம், கோப்தா கிரேவின்னு சொல்லுவோம், அதே தாங்க. இப்போது
2 செகண்ட் ஆகிட்டு. தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் நல்லா மிக்சியில் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஆகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்செடுத்து இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்செடுத்துங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்குவோம். நான் சப்பாத்திக்கு தாங்க வைக்கிறேன், கொஞ்சமாக தான் தண்ணி விடுவேன். ஒரு கப்புலேருந்து 3/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு தாங்க. கொஞ்சம் 1 கப் அளவு விட்டுருக்கேங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம இந்த கபாப் போட்டுடலாங்க. சரிங்களா? நல்லா கொச்சிருச்சு. இப்போ இந்த கபாபை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக போட்டால் மணமாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம கசூரி மேத்தி போட்டுக்கலாங்க. நான் இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி தழை அதுவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம க்ரீம் விடுவோம். சரிங்களா? அது ஏன்னா அந்த புளிப்பு தன்மை காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தாங்க. நீங்கள் வீட்டில் மலாயை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நல்லா பீட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துட்டோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம க்ரீம் போட்டு இறக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சுது. இப்போ நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் க்ரீம் விடலாம். நீங்கள் பால் இருந்தால் கூட அதையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. க்ரீம் தான் போடணும்ல, இல்லைன்னா க்ரீம் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது கலர் எல்லாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் அப்புறம் 4 நாள் செய்ய சொல்லுவாங்க பசங்க இருந்தாங்கன்னா. பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு கபாப் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சரிங்களா? பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இதை க்ரீம் போட்டு நம்ம ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நம்ம செஞ்ச சூப்பர் டூப்பரான ஒரு கபாப் கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். கபாப் வாங்கினா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்டே பண்ண மாட்டேன்றீங்க. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நிறைய டிஷ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் யாருமே பண்ணுறதில்ல. பரவாயில்ல, சரிங்களா? ஒரு லைக்காவது போட்டுருங்க. அப்போ தானேங்க நம்மளுக்கும் நல்ல எனர்ஜி வரும். உங்களுக்கு நல்ல நல்ல டிஷ்ஷாக நான் எடுத்து வந்து போடுவேன். சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருக்கான்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.